ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் அட் வாவ் மன்மனம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ரீபார்ட் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு எடுக்கிற நாற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். ஸோ இது நம்ம நிறைய விதைகள் போட்டோம், கிட்டத்தட்ட 7-8 இல்லை 10 கூட போட்டிருப்போம். பட் நமக்கு வந்தது என்னமோ 3 அவரைக்காய் தான் செடி தான் வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடியை வச்சுட்டு மற்ற 2 ரீபார்ட் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு க்ரோ பேக் அந்த க்ரோ பேக்கில் அந்த ஒரு செடி வளரட்டும், அதை நம்ம பறிக்க வேண்டாம். ஸோ அதை பறிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு க்ரோ பேக்கில் சாம்பல், கொஞ்சம் மாட்டுச்சாணம், கொஞ்சம் போன் மீல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற ஒரு க்ரோ பேக் இருக்குது. ஸோ அதில் இதை நம்ம நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நட்டு வைக்கிறோம். ஸோ இது ஃப்யூச்சரில் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடியாகவே வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம அந்த க்ரோ பேக்கில் வச்சோன்னா அதுலேயே பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பட் 3 அவரைக்காய் செடி அந்த ஒரு குட்டி க்ரோ பேக்கில் வளரும் அப்படின்னு பார்த்தா வளராது. 12 இன்ச்சு க்ரோ பேக்கு தான், பெரிய க்ரோ பேக் கிடையாது. ஸோ அதனால நம்ம மாற்றுறது நம்ம இப்போ மாற்றியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தரையிலனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்றை பறித்து நம்ம உடனே வச்சிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கிற ஒரு க்ரோ பேக்கில் நம்ம வளர்க்குறோம். அந்த மண் ஏற்கனவே ஏதோ செடி போட்டிருக்கோம். அதனால கண்டிப்பாக அதில் சத்து குறைபாடு இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அது முன்னாடி செடிக்கே அந்த சத்துகள் போயிருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த மண்ணை மறுபடியும் வளப்படுத்தணும். மறுபடியும் அதில் சாணம், மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அதில் சத்துக்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால நான் போட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லாருமேவும். எப்படினாலும் அந்த குட்டியோண்டு மண்ணில் அந்தளவுக்கு சத்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய், அது பறிக்கவே முடியல, அவ்வளோ வேர் போயிடுச்சு. வெண்டைக்காய் ஓரளவுக்கு நிறையா வளர்ந்துடுச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இப்போவுமே நமக்கு ஜூன் முடிஞ்ச ஜூலை ஆரம்பிச்சாச்சு. பட் வெயில் குறையவே இல்லை. இப்போ வெயிலில் நம்ம மாற்றி வைக்கிறது எந்த அளவுக்கு, இப்போ நான் சாயந்தர நேரத்தில் தான் மாற்றுறேன். இதே இது பகலில் மாற்றி அப்போ தான் மாற்றிருக்கோம். ஃபுல்லாக வெயில் 9 மணிக்கு வெயில் ஆரம்பித்து ஒரு ஃபுல் டே வெயில் அடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த நாற்று கண்டிப்பாக தேராது, அது செத்துரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாள் ஈவினிங் டைமில் மாற்றி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக எப்படியோ அந்த மண்ணில் தாக்கு பிடிச்சி நின்று ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ரேர் தான், ஏன்னா வாடி போயிடுது வெயிலுக்கு. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். விதை போட்டு வளர்த்து அந்த நாற்றை மாற்றி வைக்கிற மெத்தட் ட்ரை பண்ணுறோம். அப்படி வளரல அப்படின்னா வேறு ஏதாவது மெத்தட் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு க்ரோ பேக்காக எடுத்து அதில் ஒரு 2 விதையை போட்டு அது வளர அப்படியே நம்ம அதில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 விதை தான் அந்த க்ரோ பேக்கில் இருக்குது அப்படின்னா அந்த 2 வளர்ந்தால் அதை அப்படியே தண்ணி ஊற்றி அதை மாற்றி வைக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த நாற்று மாற்றி வச்சு அது ஃபுல்லுமே வரல, வாடி போயிடுச்சு, வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இது. நீங்கள் ஒரு 10 க்ரோ பேக்குனா அந்த 10 க்ரோ பேக்லேயும் இப்போ வெண்டைக்கானா 2 விதை மட்டும் போடணும் ஒரு க்ரோ பேக்கில். அந்த 2ல் 1 கண்டிப்பாக முளைக்கும் நம்ம யோசிக்கலாம். முளைக்கலைன்னா 10 நாள் பாருங்கள், வரல அப்படின்னா மறுபடியும் நம்ம விதை போடணும். இதுதான் வேறு வழி இல்லை. இந்த வெயில் காலம் முடிகிற டைமில், வெயில் அடிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம ஒரு செடியை வளர வைக்கணும். புதுசாக ஒரு செடி காய்கள் கொடுக்கறதுக்கு வளர வைக்கணும்னா நம்ம இந்த மெத்தட்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இது கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்குங்கிறதுனால இதில் நான் 2 வெண்டைக்காய் இது வைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நாளைக்கு வெயில் முடிச்சு நாளைக்கு சாயந்தரம் பார்த்தா இந்த செடியை நான் இன்னொரு நாளைக்கு மறுநாள் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது, இப்படி அனலாகவே இருக்குது. இது எப்படி சொல்ல, பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வெயில் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது சென்னை வெயில். ஸோ ரொம்ப ரேராக ஒரு தூறல் விழுது, ரொம்ப ரேராக சாயந்தரம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதே தவிர பட் வெயில் என்னமோ வெயில் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அப்படியே விட முடியாதுங்கிறதுக்காக நம்ம இந்த போட்ட விதைகளையாவது மாற்றணும், நாற்றுகளையாவது மாற்றணும். பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஏதாவது பிடிச்சி வளர்ந்தால் நல்லாயிருக்கும். அதான் இப்போ இந்த வெயில் டைமில் போடுற 10 விதையில் 4 தான் முளைக்குது. அந்த 4ல் மறுபடியும் நம்ம மாற்றி வச்சோன்னா ஏதாவது 1-2 தான் சர்வைவ் ஆகுது. ஸோ இதுதான் மாடி தோட்டத்தில் நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். தனியாக தரையில் வளர்க்குறதுக்கும் மாடியில் வளர்க்குறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும். அப்படின்னா தான் நம்ம மாடி தோட்டத்தை கொண்டு வர முடியும். ஸோ இங்கேயுமே நம்ம இந்த முன்னாடி போனதுலேருந்து நிறையா இன்னும் க்ளீன் பண்ணாமல் செய்யாமல் தான் இருக்குது. பட் இந்த நாற்றுகள் நம்ம மாற்றி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி மாற்றி வச்சிட்டோம். மற்றபடி இன்னும் நம்ம ஃபுல்லாக மாடி ரெடி ஆகலை. நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே இன்னும் முடிக்கலை.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பேக்ஸ்லையாக மாற்றி மாற்றி வச்சுட்டு சைமல்டேனியஸாக இந்த மேலே காஞ்சு போயிருக்கிற க்ரோ பேக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஒரே இதில் எல்லாத்தையுமே பண்ணி முடித்தோன்னா நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ இதில் எல்லாமே வெண்டைக்காய் தான் இருந்துச்சு நமக்கு. ஸோ அதனால் இந்த வெண்டைக்காவே நான் மறுபடியும் நட்டு வைக்கிறேன். பார்ப்போம் யாரெல்லாம் இதில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வரலைன்னா ஒரு 4 நாள் 5 நாள் பார்க்கணும். ரொம்ப வாடி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குட்டியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு விதையை மட்டும் நட்டு வைக்கணும். இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கா 2 விதையை போட்டு வைக்கணும். அதில் ஏதாவது 1 இல்லை 2மே வளர்ந்தாலே நமக்கு நல்லது தான். ஸோ மாற்றி ஓரளவுக்கு வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு மேலேனா நான் விதை போட்டு வளர வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயே நமக்கு வாடி போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த நாற்றுக்கள் எல்லாமே. ஸோ அதனால நம்ம இன்றைக்கி மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்டு மறக்காமல் உயிர் தண்ணி கொடுக்கணும். ஏன்னா உயிர் தண்ணி கொடுக்கலன்னா அவ்வளோதான், போச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன தான் சாயந்தரம் நேரம் மாற்றி வச்சாலும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே நம்ம எந்தெந்த செடியெல்லாம் மாற்றி விட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே உயிர் தண்ணி கொடுத்துடலாம். ஸோ வெண்டைக்காவை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து போடணும். ஏன்னா வெண்டைக்காய் நிறைய நாளைக்கு நமக்கு காய் கொடுக்கும். அதனால் அதை நல்ல விதைகளாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக போடணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம உயிர் தண்ணி கொடுத்தாச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.